நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியான தன்மையில ஒவ்வொரு நூலுக்கும் என்னென்ன மாதிரியான பண்புகள், அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நூலும் என்னென்ன மாதிரியான அடிப்படைகள் அந்த போட்டித் தேர்வுல கேட்கப்படுது அப்படிங்கிறதா இங்க நம்ம கவனிக்க வேண்டியும். வெறும் போட்டித் தேர்வுங்கிற கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம அதை ஆழ்ந்து படிச்சோம்னா மட்டும் அது நமக்கு காலத்துக்கு நிற்கக்கூடியதா அமையுது. புரியுதா? எந்த இதுல இப்ப நம்ம வெறுமனே இந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டா மீதி எல்லாம் மறந்துடுறது அப்படிங்கிற மாதிரியான தன்மை இல்லாம கல்வி புலம் சார்ந்து வர்ற போது அது சொல்லக்கூடிய இந்த டெட் எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோமே, அதுக்கெல்லாம் அப்பப்போ மறந்து போறதா? அது அப்படி கிடையாது. ஸோ காலம் கடந்தும் அது வாழ்நாளெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிற தன்மையில நம்ம பாக்குறதுனால இது ஏதோ ஒரு சமயோஜிதமா குறுகிய காலத்துக்கு மட்டும் அந்த பாஸ் பண்ற நேரத்துக்கு மட்டும் தெரிஞ்சு அப்புறம் மறந்துட்டா பரவாயில்லங்கிற தன்மையில பார்க்கப்படுறது இல்லை. எதுல? கல்வி புல தேர்வுகள்ல. மற்ற தேர்வுகள் அதாவது செய்யற கற்ற கல்வி ஒன்னா இருக்கும், அதனுடைய இது வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தன்மையில பார்க்க கூடாது. ஸோ அது இப்போ ஒருத்தன் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிறீங்க, ஒரு குரூப் 4 எக்ஸாம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அங்க அந்த தேர்வுல கேட்கப்படுற கேள்விக்கு அந்த நேரத்துல மட்டும் பதில் தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் அது அவன் வேலைக்கு சேர்ந்த அப்புறம் அதை பத்தி மறந்து போயிட்டானாலும் பரவாயில்ல. ஆனா கல்வி புலம் சார்ந்த பணி வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது இப்ப நம்ம பாக்குறோமே, இந்த டெட் எக்ஸாம்னு சொல்றது, அது கூட வெறும் எக்ஸாமா மட்டுமே நம்ம பாக்குறோம். எக்ஸாமா இல்லாம அது அடுத்த தலைமுறைக்கு முதல் நம்மை நாம் தகுதிப்படுத்திக்கிறதுக்கான தேர்வா, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையில நம்ம பார்க்கும்போது அது நமக்கு காலத்துக்கும் பயன்படக்கூடியதா மாறுது. ஸோ ஒரு இதுவுக்கு படிக்கக்கூடியது மல்டி பர்பஸ்க்கு நம்ம பயன்படக்கூடியதா அமையுது. அதாவது உச்சபட்சமா நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் நமக்கு பயன்படும். அந்த மாதிரி பார்க்கும்போது யூபிஎஸ்சி வரலுமே இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் இருக்க, அது ஒட்டுமொத்தமான ஒரு தன்மையா இருக்கு. ஸோ அதுக்குள்ள எல்லாம் அடக்கும். நீங்க யூபிஎஸ்சியோட சிலபஸ் எடுத்து பாருங்க, அதுல கொடுத்துருக்கிற இதுல என்னென்ன பாடப்பகுதிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் இருக்கு? இந்த சங்க இலக்கிய பாடப்பகுதி இருக்கும், தமிழ் மொழி வரலாறு இருக்கு, தமிழ்நாட்டு வரலாறு இருக்கு, சரியா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதிகளை என்ன பண்ணி சிலபஸா கொடுத்துருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கவனிச்சுங்க அப்படின்னா, குறிப்பா அதுலயும் இந்த மற்ற தேர்வுகள்லாம் விட இந்த கல்வி புலம் சார்ந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் மிகச்சரியாக தமிழ் இலக்கிய வரலாற்றையும் பண்பாட்டையும் புரிந்து வைத்துக் கொண்டு அதனுடைய இயங்கியல் என்ன என்பதை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய இலக்கிய ஆய்வுகளையும் இலக்கியத்தினுடைய தேவையையும் உணர்ந்து கற்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. இது வரலாறு தான் அடிப்படை. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு வரலாறு அடிப்படையா இருக்கு. எதன் பின்னணியில் இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அப்படிங்கிற தேவை இருக்கு. ஸோ அந்த மாதிரி தன்மையில பார்க்கும்போது இலக்கிய வரலாறுகள் ரொம்ப அவசியமானது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் முதல்ல என்னென்னலாம் படிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது ஒரு மணி நேரத்துக்கு இதுல என்ன இருக்குங்கிறதுலாம் நீயே கூட தேடி படிச்சுக்கலாம். ஆனா முதல்ல அதுக்கு ஒரு திட்டமிடல் தேவைப்படுது. இந்த நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்னு ஒரு புத்தகம் வே இறையன்பு அவர்கள் ஒரு புத்தகம், ஒரு 1000 பக்கம் இருக்கும் கிட்டத்தட்ட, நம்ம லைப்ரரியில கூட இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கான கால அளவை பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது இப்போ அதை கூப்பிட்டு வச்சோம் 10 பேர் கட்டாயத்தின் பேர்ல உட்கார்றது அப்படிங்கிற தன்மை இல்லாம ஒரு திட்டமிட்டு படிக்கக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கிறது. ஸோ ரெகுலரா படிக்கிறது அப்படிங்கிற தன்மை இருக்கு. ஒரு முறை மட்டுமே படிச்சா அது நினைவுல வந்துருமா அப்படின்ற தன்மை இருக்கு. சில பேருக்கு ஒரு முறையிலேயே நினைவுல வந்துரும் சொல்ல முடியாது. ஸோ 2 முறை படிக்கிறது, அப்புறம் குறிப்பெடுத்து படிக்கிறது அப்படிங்கிற தன்மை இருக்கு. இதெல்லாம் தான் நாம ஆழ்மனதுல நன்கு அதை மறக்காம நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற வடிவமா நாம் ஏற்ற செயல்முறையா நாம அதை பார்க்க வேண்டியது. அதனால முதல்ல நம்ம படிக்கக்கூடியதுல ஒரு பிளானர் வச்சுக்கணும் எதுலையுமே. ஸோ முன்கூட்டியே தீர்மானிச்சுக்கிறோம். அதாவது எல்லாரும் ஓடுறாங்க நாமளும் ஓடுவோம் அப்படிங்கிற தன்மையில ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸை மட்டும்தான் ஃப்ரண்ட்ல நிக்க விடுவாங்க, பப்ளிக் எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா நிக்க விடுவாங்க. பாத்துருக்கீங்களா?
மாரத்தான் ஓட்டப்பந்தயம் இருக்கேம்மா, அதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ், அதாவது போட்டிக்குரியவர்கள் அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா. இது ஒரு விருப்ப அடிப்படையில ஓடுறதா, சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணங்கிறதுக்கு தான் ஓடுறதுனால கூட யார் போட்டிக்குரியவர்களோ அவர்களை தான் முதல்ல நிக்க வச்சுப்பாங்க. திறமையாளர்கள் யாரு உண்மையிலேயே ஜெயிக்கணுங்கிற தன்மை அவனுக்கு தான் முதல் இடம் கொடுத்துருப்பாங்க. அவன் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் முந்தி போட்டிக்கு ஏற்ப ஓட போற தன்மையில இருப்பான். அந்த மாதிரி தான் இந்த உலகம் நிறைய பேரு போட்டி தேர்வுகளுக்காக தயார் பண்ணுது. ஆனா எல்லாரும் நமக்கான போட்டிக்குரியவன் இல்ல. அந்த லட்சத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. என்ன தேவை, நமக்கான போட்டியாளர்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கான் அப்படிங்கறத நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நாம வந்து ஐயோ லட்சம் பேர்ல நமக்கு கிடைக்குமா இல்ல, நீ வந்து அந்த போட்டிக்குரிய 10 பேர்ல ஒருத்தனா இருக்கிறியாங்கிறது தான் அங்க விஷயம். சரியா? அந்த மாதிரியான அடிப்படையில நீ உன்னுடைய ப்ரிப்பரேஷனை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தேர்வுகளாக இருந்தாலும் சரி, குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், அல்லது யூஜிசி நெட் எக்ஸாமு, இல்ல வேற எந்த தேர்வுகளா இருந்தாலும் சரி, குரூப் 1 எது வேணா எடுத்துக்கிட்டாலும் திட்டமிட்டு படிக்கிறது அப்படிங்கிற தன்மை தான். நூலகத்தை எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு படிக்கணுங்கிற தன்மை இருக்கு. யார் என்னென்ன மாதிரியான நூல்களை படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுகிறதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு துறையிலேயே அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, வாங்கி பயன்படுத்த முடியாது. ஆனா அங்க போனீங்க அப்படின்னா இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் இருக்கு. அங்க நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் படிச்சுக்கலாம், இரவுல கூட உட்காந்து படிச்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு அன்றாடம் கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை பற்றி இதான நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. நிறைய அது சார்ந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்க ஒரு முழுமையாக போட்டித் தேர்வுகளை மட்டுமே நோக்கமாக கொண்ட எல்லா புத்தகங்களும் அங்க வச்சிருக்காங்க. யார் வேண்டுமானாலும் அதுல எடுத்து பயன்பெறலாம் அப்படிங்கறது அதுல இருக்கக்கூடியது. அதே போல இன்னும் பெரிய இந்த குரூப் 1 எக்ஸாம் மாதிரி அல்லது யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கு அரசாங்கமே நிதி உதவி செய்யுது. நீங்களே பார்க்கலாம், இந்த தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள்ல ஒன்றா இந்த மாதிரி சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டைஃபண்டோட தங்கி படிப்பதற்கு ஏற்ற வகையில சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அதற்கான பயிற்சி மையங்களையே ஏற்படுத்தி அவர்கள் நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால யார் வேணுமானாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுல எதுக்காக சொல்ல வந்தேன்னா இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா படிப்பதற்குரிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது எல்லா புத்தகங்களையும் வாங்க முடியாவிட்டாலும் கூட ஒரு சில புத்தகங்களையாவது நாம் வாங்க வேண்டிய அடிப்படை தேவை இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் நாமளும் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ற போது நூற்றுக்கணக்கான இலக்கிய வரலாற்று நூல்கள் இருக்கு. நிறைய பேர் இலக்கிய வரலாறு எழுதி வச்சிருக்காங்க. நூற்றாண்டு தோறும் இலக்கிய வரலாறு இருக்கு. அருணாசலத்தினுடைய நூற்றாண்டு வாரியான இலக்கிய வரலாறு, ஒவ்வொரு நூற்றாண்டு கால இலக்கியத்தை புரிந்து கொள்வது எப்படின்ற தன்மையில. அதே மாதிரி இப்போ பெரிய இலக்கிய வரலாறா அதே மாதிரி தன்மையில இன்னும் கொஞ்சம் அது நிறைய வால்யூம்ஸ் இருக்கு. இன்னொன்று மதுசா விமலானந்த் தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் அப்படிங்கிற பேர்ல நம்ம நூலகத்துல கூட 2 பிரதிகள் இருக்கு. இந்த பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும் 2 வால்யூம்ஸ். அதுக்கப்புறம் சிற்பி பாலசுப்ரமணியம் இன்னும் பிற நூலாசிரியர்களுடைய ஒத்துழைப்போட துவக்கப்பட்ட ஒரு புதிய தமிழ் இலக்கிய வரலாறு 3 வால்யூம்ஸ் வந்து இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிரம்ப யாரு மூவால இருந்து கடைக்கலசாமி, இந்த பாக்கியமேரி, இந்த மாதிரி நிறைய தமிழண்ணல், இந்த மாதிரியான நிறைய பேருடைய இலக்கிய வரலாற்று நூல்கள் இருக்கு. போட்டித் தேர்வுகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு தொகுக்கப்பட்ட சில வரலாற்று களஞ்சியம்ங்கிற ஒரு கையேடுகள் நோக்கு நூல்களாக சிலவெல்லாம் தொகுத்து தரப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தன்மையில நிறைய கைடு விற்பனைக்கு வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இப்படி நிறைய இருக்கு. ஆனாலும் சிலவற்றையாவது நாம வாங்கி வைத்து அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை. ஸோ அப்படி அதற்கான என்ன சிலபஸ்ல சொல்லியிருக்கோ அந்த நூல்கள்ல தேவையான அடிப்படை நூல்களையாவது நாம வாங்கி வைத்திருக்க தேவை இருக்கு. மற்றவற்றை நாம் நூலகத்துக்கு சென்று அதுல இருந்து குறிப்பெடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி படிக்கிற நேரம் என்பது பொழுதுபோக்கு அம்சங்களை எல்லாம் கழிச்சுட்டு உங்களுடைய நோக்கம் முழுக்க, கவன குவிதல் முழுக்க எதிலேயே இருக்க வேண்டியிருக்க, அந்த போட்டித் தேர்வை மையமாக கொண்டதாகவே இருக்கும். சோ இலக்கை அடைகிற வரலும் தவம் போல இருந்து அதை நிறைவேற்றுகிற காலம் வரலாம் நேரத்தை வேற எதுலயும் சிதறடிக்காம அந்த தேர்வுகளை எதிர்கொண்டோம் அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும், அந்த தேர்வுல எளிதா வெற்றி பெற முடியும்.
சோ லட்சங்களை கண்டு பயப்படாம போட்டிக்குரியவர்களோட திறன் என்ன, அதுக்கேத்த மாதிரி நாம எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அப்படிங்கிற திட்டமிடல் வைத்துக்கொண்டு நாம அந்த ப்ரிப்பரேஷனோட அந்த தேர்வுகளை, அதே மாதிரி மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்தல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். மாதிரி தேர்வு இப்போ ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப நான் கூட படிச்சிருவேன், ஆனா வேகமா எழுதாமே இருப்பேன். எழுதுறதே வந்து பயிற்சி பண்ணாமே இருப்பேன். அப்ப அந்த நேரத்துல போய் தான் நான் முறையா எழுத போறேன், ரொம்ப ஆளாச்சு எழுதினு போய் எனக்கு வேகமா எழுத வருமானா, எழுதுற பயிற்சி இல்லாம போகும். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறோமோ, திரும்ப திரும்ப அடுத்தவங்களோட டிஸ்கஷன் பண்றோமோ, அப்பதான் அது நமக்கு வந்து ஆழப்பதிதல் அப்படிங்கிற தன்மை இருக்கும். போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரையில தனியா படிப்பதை காட்டிலும் ஒழுங்கா படிக்கிற 4 பேரோட கூட்டு வச்சு வருது அப்படிங்கிறது அவசியம். புரியுது நான் சொல்றது? ஒழுங்கா படிக்கிற 4 பேரோட, நிறையவும் சேர்த்துக்கூடாது. நிறைய சேர்த்தீங்கன்னா சும்மா பேசிட்டே போயிடுவான். சரியா? அந்த மாதிரி தன்மையில் இல்லாம என்ன பண்ணணும், நன்கு பயிற்சி பெறக்கூடிய, அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய 4 சேர்ந்து ஒருவருக்கொருவர் அந்த கருத்துக்களை குறித்தான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாகவும் கூட நாம் அந்த போட்டித் தேர்வுல என்ன செய்ய முடியும், வெகு விரைவிலேயே அதை நம்ம அந்த உரிய பாடத்திட்டத்தை நம்மளால படிச்சு எளிதில் முடிக்க முடியும், நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருவருக்கொருவர் கிடைச்சிடக்கூடிய புத்தகங்களை பரிமாறிக்கொண்டு படிக்க முடியும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். சரியா? இது அடிப்படை. சரியா? அதனால நிறைய இருக்கு. அந்த அதே மாதிரி நிறைய லோக்கல்லா நிறைய பேர் இந்த போட்டித் தேர்வை நோக்கமாக வைத்துக் கொண்டு விற்கக்கூடிய இந்த கையேடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட விற்பாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷார்ட்கட்டா யாராவது எழுதி வைத்த குறிப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற தன்மையில தான் எதிர்பார்க்கிறாங்க, குறிப்புகளாக கொடுங்க அப்படிங்கிறது. ஆனா அப்படி அது மாதிரி படிக்கிறதுல எனக்கு அவ்வளவா, என்னை பொறுத்தவரையில தனிப்பட்ட நிலையில அப்படி ஒரு ஒரு இதுவை நான் வந்து இது பண்ண மாட்டேன். நீங்க 1000 பேர் இப்ப நான் சொல்வதாகட்டும் அல்லது நீங்க இது பண்ற, நீங்களாகவே முழுமையாக அந்த இலக்கிய வரலாறு நூலை படிக்கிற போது ஏற்படுகிற அனுபவங்கிறது வேற. அதாவது சூழலோடு ஒன்றை புரிந்து கொள்வதுங்கிறது வேற, வெறுமனே சார மட்டும் எடுத்து தர்றது அப்படிங்கிறது வேற. புரியுதா? இப்ப கேள்விகளை வந்து நேரடியா கேட்காம சூழலோட பொருத்தி கேட்கிற மாதிரியான சூழல் வந்ததுன்னா, நீங்க ஒட்டுமொத்தமான விஷயங்களை படிச்சிருந்தா தான் அதை நீங்க சரியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒரு விதமான கேள்வி இருக்கு, உறுதி கூற்று ஆராய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மேல சொன்னப்பட்ட கூற்றுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் சரியா அப்படிங்கிறது விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரியா கைட்ல இருக்கு, நேரடியா இருக்கு அப்படியே. சோ அந்த மாதிரி தன்மையில கேட்கப்படுற போது நாம அந்த நூலை முழுமையா வாசிக்கிற போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அனுபவம், அந்த முழுமையான புரிதல் என்பது நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்ப என்கிட்ட அந்த பிபிடில அதுக்கு முன்னாடி இந்த எப்படி எல்லாம் வினாக்கள் கேட்கப்படுகிறது, நேரடியாக அல்லாமல் நேரடியா இல்லாம எப்படி கேட்கப்படுது, அதாவது இன்டைரக்டா எப்படி கேட்கப்படுது, அல்லது எவ்வாறு அதுல ஒருத்தருக்கு புரிதல் இருந்துதான் அந்த விடை எழுதுறானா அப்படிங்கிற தன்மையில எவ்வாறு கேட்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில அது அமையுமானால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது, எப்படி எல்லாம் வினாக்கள் கேட்கப்படுது. சோ முந்தைய மாதிரி வினாத்தாள்களை ஒரு பக்கம் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஒரு தேர்வு எவ்வாறு நடத்தப்படுதுங்கிற தன்மை இருக்கணும். எத்தனை மணி நேரம் நடத்தப்படுது, எத்தனை கேள்வி கேட்கப்படுது, எவ்வளவு நேரத்துக்குள்ள அது எழுதி முடிக்கப்படணும், இந்த விவரங்களையும் அடிப்படை புரிதல்களும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். எழுதுவ 4 மணி நேரம் எழுதுவ அப்படின்னு இருந்தா அது சாத்தியம் இல்லை. எத்தனை வினாக்கள், ஒரு கேள்விக்கு எத்தனை வினா, இதுக்கு மைனஸ் மார்க் இருக்கா இல்லையா, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். புரியுதா? அதுதான் இந்த மார்க் டெஸ்ட் ஒண்ணு எழுதுற மாதிரி தேர்வுகள் அப்படின்னு எழுதப்படுறதோட நோக்கம். முதல்ல இருந்தே நல்லா கூட எழுதிடுவான், மிஸ்டேக்கா பண்ணிடுவான், மேல எழுதுற நம்பர் மிஸ்டேக் எழுதிட்டானா அதெல்லாம் பிரயோஜனம் இருக்கு. புரியுதா? அப்ப எல்லாம் ஒட்டுமொத்தமான இதுதான் அதுக்குள்ள அடக்கும். ஸோ அதனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தன்மைகள்ல நம்ம ஒரு திட்டமிடலோட நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இப்ப அந்த மாதிரி பின்புலத்துலதான் நம்ம
நிறைய இலக்கிய வரலாற்று நூல்கள் இருக்கு. அதெல்லாம் கூடுமானவர்களை நீங்க படிக்கக்கூடியதே போதுமானதான். நிறைய குறைஞ்சபட்சம் இலக்கண நம்ம சிலபஸுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுறது எல்லாமே அந்த சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்போ தற்போதைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பாடத்திட்டத்தை கவர் பண்ற மாதிரி தன்மையில தான் அந்த சிலபஸே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு இதுலயும் நீங்க இலக்கிய வரலாறு படிக்கிறீங்க, இலக்கண வரலாறு படிக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் திறனாய வரலாறு படிக்கிறீங்க. இப்படி அதே மாதிரி மாடர்ன் லிட்ரேச்சர் பத்தி, நவீன இலக்கியங்களை பற்றி, நாடகங்களை பற்றி, அந்தந்த பகுதிகளை பற்றி வரும்போது அதற்குரிய இலக்கிய வரலாறுகளை நம்ம படிச்சுட்டு வந்துடுறோம். ஸோ அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமா அது கவர் ஆகிறத பாக்குறோம். அதே மாதிரி அடிப்படை மொழி அறிவை பற்றி தெரிந்து கொள்வதற்குரிய பயன்பாட்டு தமிழ் என்று ஒன்றை வச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு மொழி பயிற்சிங்கிற அடிப்படையில கேட்கப்படுறத பாக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த சிலபஸை பேஸ் பண்ண மாதிரி தான் அந்த பாடத்திட்டமும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில உங்களுக்கான இதுவை நீ வந்து திட்டமிட்டு இவ்வளவு நாள் எந்த எக்ஸாம் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு, அதை என்னென்ன தேதிக்குள்ள என்னென்ன பாடப்பகுதிகளை நாம ப்ரிப்பேர் பண்ண போறோம், இதெல்லாம் வடிவமைச்சுட்டு நாம படிச்சோம் அப்படின்னா ஒரு முழுமையான புரிதல் நமக்கு கிடைக்கும். கைடை விட டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையிலும் அந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, டெக்ஸ்ட் புக்ல தான் அவங்களுக்கு கேட்கிற கேள்வியே இந்த வகுப்பு வரையிலான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுக்குறான். 10th ஸ்டாண்டர்டு, டிகிரி ஸ்டாண்டர்ட், பிஜி லெவல் அப்படிங்கிறது தான் அந்த தேர்வுகளுக்குரிய எல்லையாக வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேற எங்க இருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, அவர்கள் கற்ற இதுல இருந்தா கேள்வி கேட்கணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. எனக்கு தெரியுங்கிறதுக்காக வேற ஏதோ ஒரு இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ அதுக்கு தான் அவங்க ஒரு வரையறை கொடுக்கணும். இந்த சிலபஸ்ன்னு கொடுக்கும்போது 10ஆம் வகுப்பு ஒரு ஸ்டாண்டர்ட் வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரல இருக்கக்கூடிய தமிழ் கல்வியை, அதுல இருக்கக்கூடிய பொது அறிவு, அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ், அதுல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கேள்வியானது கேட்கப்படுது. அப்ப நாம லோக்கலா விற்கிற கைடை படிக்கிறத விட நீங்க அந்த புத்தகங்களையே வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாசிப்பணுவும், அதாவது முழுக்க அந்த விஷயத்த பத்தி படிக்கிறது. வெறும் ஒரு மார்க்ல வெறும் ஒரு லைன்ல அதோட இதுவை தந்துட்டு போறதை விட அதை முழுக்க படிக்கும் போது அந்த பக்கமே உன் கண்ணு முன்னாடி மனக்கு முன்னாடி வரும். ஸோ இங்க அண்டர்லைன் பண்ணுமே, இப்படி எழுதி வச்சோமே, இதெல்லாம் கூட என்ன வரும், நம்முடைய மனக்கண் முன்னாடி வரும். அதனால அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற இதை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி வச்சுங்க. அடுத்த கட்ட தேர்வுகளை பத்தி இந்த நெட் எக்ஸாம் மாதிரி வரக்கூடிய இதுல குறிப்பேடுகளை வச்சுக்கிட்டு படிங்க. என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நோட்டு போட்டணும். அந்த குறிப்புல அவ்வளோ எது எல்லாம் முக்கியமான தரவுகளா இருக்கோ அதெல்லாம் எழுதும். நாம சரியான பாதையில போறோங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு இலக்கிய வரலாறுக்கும் இன்னொரு இலக்கிய வரலாறுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல, அந்த டேட்டால இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்ம தெளிவா படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அது ஒரு என்னது உதாரணம். இந்த கைட்ல இந்த இடத்துல இப்படி தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது இல்லையா, அந்த மாதிரி தன்மையில. சரியா, இந்த மாதிரி ஒரு திட்டமிடலா வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. சரி, இப்போ நமக்கான பாடப்பகுதியா இந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பேச போறது இந்த பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த வகுப்பு கருதி நம்ம திரும்ப ஒரு முறை அதை மேல நினைச்சு பாக்குறோம். என்ன எவ்வளவுதான் படிச்சாலும் நீ காலைல பாடம் நடத்திட்டு என்னடா பாடம் நடத்தினேன்னு கேட்டா தெரியலன்னுவான். என்ன காரணம்னா அவன் கவனம் முழுக்க அதுல இருக்காது. சோ அதனாலதான் எத்தனை முறை பாடம் நடத்தினாலும் சிலபஸ்ல இருந்தாலும் போட்டி தேர்வுன்னு வரும்போது திரும்பவும் முதல்ல எது படிக்கிறான், முதல்ல இருந்து 10வது படிக்கலையா, 10வது படிச்சுட்டு தானே வரோம், அப்படியே பாஸ் ஆயிடுறானா. என்ன காரணம் அப்படின்னா அதை கவனிச்சு படிக்கல, அப்போதைக்கு எஸ்கேப் ஆனா போதும் அப்படிங்கிற தன்மையில இருக்கிறதுனாதான் அது சிக்கலாகும். சரி, இதுல பார்ப்போம். இப்ப நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொடக்க இதுல 41 நூல்களையும் இப்ப பேசிட போறது இல்ல. குறைஞ்சபட்சமா 8 தொகை 10 பாட்டு, அதாவது 15 மேற்கணக்கு கீழ்கணக்கு மட்டும் நம்ம ஒரு எல்லையா வச்சுக்கோம். இப்போ பேசுறதுக்கு எந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நமக்கான அந்த கேள்விகளை பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பமாகுது, தொடக்கம் இலக்கிய வரலாற்றினுடைய தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா நமக்கு எழுதப்பட்ட ஆவணங்களாக இலக்கிய சான்றுகளாக எப்ப தொடக்கமாகுதோ அதுல இருந்து ஆரம்பமாகுது. இப்படி பார்க்கும்போது நமக்கு இருப்பதுல ரொம்ப பழமையான இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா
சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இலக்கியத்துல பழந்தமிழ் இலக்கண நூல் என்று சொல்லுகிற போது நமக்கு தொல்காப்பியம் தொடக்கமாக அமையுது. சோ அதுல இருந்து நாம எடுத்துக்கிறோம். அப்போ இப்ப இலக்கியத்தை இப்ப எடுத்துட்டு பார்க்கும்போது நமக்கு சங்கம் என்கிற அமைப்பை பற்றி நாம பார்க்கிறோம். அதுல இந்த சங்கம் பற்றியதான குறிப்பு எங்க அமைஞ்சிருக்கு, எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி வர்ற போது என்ன சொல்றான், இறையனார் களவியல் என்று சொல்லக்கூடிய அந்த இறையனார் அகப்பொருளுடைய உரை. சரியா, அந்த மாதிரியான தன்மையில அதனுடைய உரை நூலுக்கு இங்க நாம எடுத்துக்கிறோம். அப்போ அதுல சங்கம் பற்றியதான குறிப்பு, 3 சங்கங்கள் பற்றியதான குறிப்பு நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த இறையனார் களவியல் உரை என்று சொல்லக்கூடியது. இது பல தலைமுறைகள் செவிவழியாக சொல்லப்பட்டு நக்கீரனுடைய உரை சிறந்ததாக சொல்லப்படுது. இறையனார் அதுலதான் நமக்கு 3 சங்கங்கள் பற்றியதான இதுல மற்றெல்லாம் கூட கற்பனையா இருந்தா, ஆனா இந்த எங்க இருந்ததுங்கிற இடம் இருக்கு இல்லையா, இதை பத்தி கேள்வி. அதே மாதிரி இந்த தோற்றுவித்த அரசனை பற்றியதான விஷயம் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு என்ன இருக்கு, வினாக்கள் கேட்கப்படுறத நம்ம பார்க்கலாம். சோ அப்படி பார்க்கும்போது 3 சங்கங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த 3 சங்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்றது சொல்லப்படுறத பாக்குறோம். முதற் சங்கம் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கடல் கொண்ட, இன்றைக்கு நாம சுனாமின்னு சொல்றதுதான் அன்றைக்கு கடல்கோள் என்று சொல்லப்பட்டது, கடற்சீற்றம் என்று சொல்லக்கூடியது. சோ அந்த மாதிரியான இயற்கை பேரழிவின் காரணமாக அந்த முதல் சங்கமான, அதாவது தென்மதுரையில் இருந்த அந்த சங்கமானது அழிந்து போனதாகவும், அந்த சங்கத்தை தோற்றுவித்தவர் காய்ச்சின வழுதி என்று சொல்லக்கூடியவர் தோற்றுவித்ததாகவும் நமக்கு சொல்லப்படுறத பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா அரசர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா, தோற்றுவித்தவர் அதுல 81 அரசர்கள் அதுல உறுப்பினராக இருந்ததாக சொல்லப்படுது. காய்ச்சின வழுதி முதலாக கடுங்கோன் என்ற பாண்டிய மன்னன் ஈராக 89 அரசர்கள் அதுல இருந்து தமிழ வளர்த்தார்கள், தமிழ் ஆய்ந்தார்கள் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஏன்னா சங்க பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அரச புலவர்கள் என்றே இருக்கிறார்கள். ஏதோ அரசன்னா வேற அட்மினிஸ்ட்ரேஷனோட சரியா போச்சு அப்படிங்கிற தன்மை இல்ல, அவர்களும் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சோ அந்த மாதிரி தன்மையில அது நடந்த ஆண்டுகள்னு இப்படி இவ்வளவு ஆண்டுகள் சொல்லப்படுறத பாக்குறோம். அந்த ஆண்டுகள் எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கு நிறைய. அதனால என்ன இருக்கோ அதை நாம இது பண்ணிக்கிறோம். அந்த காலகட்டத்து நூல்களாக எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரியா, பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை, இப்படி எல்லாம் நூல்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று சொல்லப்படுவது. அதே போல இடைச்சங்கத்து நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கபாடபுரம் என்ற ஒரு பகுதி இடைச்சங்கம் இருந்ததாகவும் அதுவும் கடல்கோள்னால் அழிந்து போய்விட்டது. அது வெண்டையர் செழியன் என்று சொல்லக்கூடிய முதலாக முடத்திருமாறன் முடிய 59 அரசர்கள் அதுல இருந்து தமிழாய்ந்தார்கள்னு சொல்றது, அதாவது 3700 ஆண்டுகள் நடந்ததாகவும் அதுல இருந்து தலைமை புலவர்களாக அகத்தியர், தொல்காப்பியர் உள்ளிட்ட புலவர்கள் சொல்லப்படுறதையும் நாம பார்க்கணும். சோ அதுல எவ்வளவு புலவர்கள் அங்கம் வகித்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறும் அதற்குரிய நூலாக என்னெல்லாம் இருக்கு, களி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற நூல்கள் அந்த காலகட்டத்துல இருந்ததை பத்தி குறிப்பு இருக்கு. அதே மாதிரி கடைச்சங்க காலத்தது, அதுதான் நமக்குடைய இங்க நம்ம பேசுகின்ற இந்த 2 சங்கங்களும் அழிய பின்னாடி நமக்கு கடைச்சங்க நூலாக எது இருக்க, இந்த நம்ம சங்க இலக்கியம் நாம பேசுகின்ற இந்த பாட்டும் தொகை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியமானது நமக்கு கிடைக்குது. வேடி பார்த்து என்ன பண்றோம், எங்க அது இருந்த இடம் எங்க அப்படின்னா மதுரை, இங்க இருக்க மதுரை. சோ அதுலதான் நாம வடமதுரை என்றே சொல்வார்கள். அது அந்த சங்கத்தை தோற்றுவித்தவனாக முடத்திருமாறன் பாக்குறோம். அந்த இடத்துல அந்த சங்கத்தை மீண்டும் இது பண்ணவனா. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உக்கிர பெருவெழுதி ஈராக 49 அரசர்கள் அதுல இருந்ததா நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரி தன்மையில பார்க்கும்போது அது 1850 ஆண்டுகள் இருந்ததாகவும் அதுல தலைமை சார்ந்த புலவர்களாக நிறைய பேர் குறிப்பிடப்படுறத பாக்குறோம். சரியா, அது சிறுமேதாவியார், சேந்தம்போதனார், பெருங்குன்றூர் கிழார், இந்த மாதிரி மதுரை ஆசிரியர், நல்லந்தவனார், இப்படி இளநாகனார், நக்கீரனார் என்று பல்வேறு புலவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுறத பார்க்கணும். அந்த கடைச்சங்க நூல்கள் என்று வர்ற போது அங்க குறிப்பிடுறாங்க பாருங்க, அதுதான் அங்க பார்க்கணும். அகநானூறு, குறுந்தொகை, நற்றின, புறநானூறு, ஐங்குறுநூறு என்று அந்த கடைச்சங்க நூல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் என்ற பெயரால் இன்றைக்கு நாம சொல்லக்கூடியது. சரி, அடுத்து போப்பா.
சரி, இந்த நூல்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பெயரால சொல்லப்படுது அப்படிங்கறத பார்க்கும்போது, சங்கம் என்கிற ஒரு அமைப்பு இருந்து தமிழ் வளர்த்த காரணத்தினால அந்த காலகட்டத்துல அந்த நூல்கள் எல்லாம் தேடி திரட்டி வகை தொகை செய்யப்பட்டு அது தொகுக்கப்பட்ட காலம் என்கிற அடிப்படையில அத சங்க இலக்கியங்கள் என்ற பெயரால சொல்லப்படுறத பார்க்கிறோம். அது ஒரு திணை இலக்கியம் என்று சொல்லப்படுவது இருப்பதுல ரொம்பவும் பழமையானது திணை இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இயற்கையை பின்னணியாக கொண்டு புலவன் தன்னுடைய கருத்தை கவிதையை யாத்திருக்கக்கூடிய இயற்கை நெறிகாலத்து இலக்கியம். அதாவது இயற்கையை மனித வாழ்க்கையை இயற்கை ஆட்கொண்ட காலம், அப்படியான காலகட்டத்துல உருப்பெற்ற நூலாக நாம் இந்த நூலை கருதுறோம். அதனாலதான் அதுக்கு திணை இலக்கியங்கள்னு பேரு. இன்னொரு தன்மையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த மாதிரி இயற்கை நெறி காலத்து இலக்கியம்னு சொல்றோம். அதாவது இன்னொரு தன்மையில பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, பாடல் அடிப்படையில அத ஒரு தன்மையில பார்க்கும் பாட்டும் தொகையும் என்கிற பேரால் அது சொட்டப்படுறத பாக்குறோம். பாட்டுனா 10 பாட்டு, தொகை என்று சொன்னோம்னா 8 தொகை என்று சொல்லப்படுறது. சோ அந்த அடிப்படையில இது இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம். சரியா? அந்த மாதிரி தன்மையில இதனுடைய கால எல்லைன்னு பார்க்கும்போது கிமுலேயே தோற்றம் பெற்று விட்டதா, இந்த கால குறிப்பு பற்றி பல்வேறு வேறுபாடுகள் இருக்கு. அதாவது இந்த இலக்கியம் தோற்றம் பெற்ற காலத்தை பற்றி பல்வேறு ஆசிரியர்கள்ட்ட பல்வேறு விதமான குறிப்புகள் இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ப செய்யப்படுகின்ற ஆராய்ச்சிகளுக்கு ஏற்ப அதனுடைய முடிவுகள் மாறப்பட்டு அதனுடைய கால எல்லையும் மாற்றப்படுறத பாக்குறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூற்றாண்டு காலகட்டத்து இலக்கியமா இது பார்க்கப்படுறத பாக்குறோம். கிமு 5 முதல் கிபி 200 முடிய இருக்கக்கூடிய அந்த 6-7 நூற்றாண்டு காலகட்டத்து இடைப்பட்ட காலத்து தோன்றிய இலக்கியமாக இந்த சங்க இலக்கியத்தை நாம பார்க்கிறோம். சோ இது முழுக்க இந்த நானிலம் என்று சொல்லக்கூடிய ஐந்திணை என்று சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற ஒரு நூலா பார்க்கணும். சரி, அதுக்கு அடுத்தது இப்ப நாம இந்த இதை பொறுத்தவரையில எதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது அடுத்து போப்பா, இதுல நாம தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வுல பொறுத்தவரையிலும் அதாவது எழுத்தண்ணி படிக்கிறதுன்னு சொல்ற கதை மாதிரி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வரிசை முறையிலேயே படிப்பது. கேள்வி உனக்கு பதில் தெரியும், ஆனா அது முதலா ரெண்டாவதாங்கிறது தெரியாது. இன்னைக்கு யாரு கிளாஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், ஆனா பெஞ்சில் யார் உட்காந்தா ரெண்டாவது பெஞ்சில் யார் உட்காராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கேட்கறவன் என்ன பண்றான்னா வரிசை முறையில சொல்லுன்னு கேள்வி கேட்டிருப்பான். சோ அப்ப நாம எல்லாம் கழிச்சு கட்டுறதுக்கான விஷயம் தானே, ஒரு ஒட்டுமொத்தமான ஆட்கள்ல இருந்து கொஞ்சம் பேரை நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால எப்படியாவது யாராவது அதுல ஏமாறுவாங்களாங்கிற தன்மையில தான் அந்த வினாக்கள் அமையப்படுது. அதனால அந்த திணை வைப்பு முறை பற்றி அல்லது இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கிற முறை பற்றியே நாம கவனிக்கணும். இப்போ ஒண்ணும் இல்லை, அதுக்கு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நற்றிணையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாட்டு இருக்கு சார், இந்த வெண்பா கவனிச்சிங்க அப்படின்னா இது அந்த பாடலை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் தான். ஆனா நாம் என்ன நினைச்சக்கூடாதுன்னா இதுல இருக்கிற முறைப்படி தான் இந்த சங்க இலக்கியம் தொகுக்கப்பட்டதுன்னு நாம நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தோன்றியதுதான். ஆனா தொகுப்பு முறையை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு பாட்டு இருக்கு. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை என்று வருது. இது எதுக்காக தெரியுமா? நாம எப்படி யாப்பருங்களை இதுல படிக்கிறோமே அது மாதிரி உதாரண நினைப்பு பாடல் போல யாப்பருங்களை காரிகை படிக்கிறதுல உதாரண நினைப்பு செயல்னு இருக்கும். இந்தந்த பாட்டுக்கு இந்தந்த இலக்கணத்துக்கு இந்தந்த பாட்டை நினைவுல வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி தன்மை உடையது, நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. சரியா? இந்த மாதிரி தன்மையில ஒரு பாடல் இந்த முறையில தான் தொகுக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை. காலத்தால குறுந்தொகை பழமையானதாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது காலத்தால் பிந்திய நூலாக சொல்லும் தகுதியுடையது அப்படிங்கிற அடிப்படையில எது சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிபாடல் இருக்கு, கலித்தொகை இருக்கு, இதெல்லாம் காலத்துல பின் வந்ததாக, அதாவது பின்பு தொகுக்கப்பட்டதாக அல்லது பின்பு உருவான நூலாக நாம கருதலாம். இந்த மற்ற தொகை நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாம சொல்லப்பட்ட காலகட்டத்துக்கு இடையில் பல்வேறு காலகட்டங்கள்ல அது பாடப்பட்டு
இருந்தது. பின்னாளில் அது அந்த ஒழுங்குமுறை நோக்கி, அதாவது அது அகமா புறமா, பாடலினுடைய அடி வரையறை என்ன என்கிற அடிப்படையில அவையெல்லாம் திரட்டி தொகுக்கப்பட்டு இப்படி ஒவ்வொரு தொகை நூலுக்கும் இவ்வளவு பாடல் எண்ணிக்கைங்கிற அடிப்படையில அது தொகுக்கப்பட்டதாக இருக்கிறது. சோ அந்த மாதிரி தன்மையில பார்க்கும்போது குறுந்தொகை முதல்ல தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றத பாக்குறோம். பின்னாடி வந்தது அப்படிங்கிற தன்மையில கலித்தொகை காலத்தால் பழமையானது, அதாவது பின் வந்தது. அதே மாதிரி பரிபாடலம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த சங்க பாடல்கள்ல ஒட்டுமொத்தமா ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள், இது யுஜிசியில படிக்கிற அந்த நோக்கத்துக்காக சொல்ல வரேன், டிஎன்பிஎஸ்சி விட்டுருங்க மற்றதுக்காக. அதுல பேசப்பட்ட விஷயத்தை பத்தி பார்க்கும்போது அங்க அதுல சடங்கு முறைகள், கடவுளர்களை பற்றியதான விஷயங்கள் மற்ற தொகை நூல் பாடல்கள்ல இருக்கிறதுல வைதீக கருத்துக்கள் குறைவான தன்மையில இருப்பதாகவும், இந்த பழமையான சமயங்களை பற்றியதான அந்த கடவுள், சூர், அணங்கு, பேய் என்றெல்லாம் முருகு என்றெல்லாம் சுட்டப்படுகின்ற அதீத உயிர்ப்பாற்றல்களினுடைய வழிபாடு பற்றியதான விஷயங்கள் எல்லாம் அந்த தொகை நூல்கள்ல பேசப்பட்டிருக்கு. ஆனா பின்வந்த கலித்தொகையிலையும் பரிபாடல்லையும் பாத்தீங்க அப்படின்னா யாரை பற்றியதா இருக்க, வைதிக கடவுளர்களை பற்றியதான விஷயங்கள் வந்துருக்கு. அங்க இயற்கையும் அதீத ஆற்றல்களும் தான் அங்க வழிபாட்டு மரபுல சடங்கு நிலையில பேசப்பட்டதா இருக்கு. இங்க வர்ற போது என்னெல்லாம் வந்துருது, வேள்வியை பற்றிய விதமான விஷயங்கள் இதெல்லாம் வருது. அப்போ ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவுகளா பார்க்கும்போது தொகை நூல்கள் காலத்தால முந்தையதாகும். அதுல இந்த கலித்தொகையும் பரிபாடலும் பாத்தீங்க அப்படின்னா காலத்தால் பிந்தியதாக இருப்பதற்கான வாய்ப்பு. என்ன, வேதங்களோடு தொடர்புடையதா, புராணங்களோடு தொடர்புடையதா, இதிகாசங்களோடு தொடர்புடையதான விஷயங்கள் எல்லாம் அந்த தொகை நூல் பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கும். அதனால இது காலத்தால பிந்தியதாக இருக்கலாம், அது முந்தைய தன்மையுடையது அப்படிங்கிற தன்மையில நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில கலித்தொகை காலம் பின்னாடிதான் சொல்லப்படுறத பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி அடிப்படையில நாம இங்க பார்க்கும்போது இந்த பாட்டு என்று சொன்னோம்னா 10 பாட்டு, தொகைன்னு சொன்னோம்னா 8 தொகைன்னு பார்க்கணும். சரி, இதுல இருந்து நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? இப்போ இந்த இலக்கியத்துல ஒரு போட்டித் தேர்வு நோக்கத்துல படிக்க போறோம் அப்படின்னா இப்ப 2 தன்மையிலையும் இருக்கு. அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. வெறுமனே அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இல்ல, டிக் பண்ணிட்டு போற விஷயம் மட்டும் இல்ல. இப்போ குரூப் 2 எக்ஸாம்ல என்ன இருக்கு, பிரிலிமினரின்னு ஒண்ணு வச்சுட்டான், அப்புறமா முதன்மை தேர்வுன்னு வச்சிருக்கான். முதல்ல இருக்கக்கூடியது தகுதி தேர்வு, அடுத்து இருக்கக்கூடியது முதன்மை தேர்வா அமையுது. எல்லா இதுலயும் இப்ப அந்த மாதிரி தன்மையில கொண்டு வந்துட்டான். அப்போ 2 தன்மையிலும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. வெறுமனே அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இல்ல, விவரணையாக எழுத வேண்டிய தேவையும் இருக்கு. அப்ப நீங்க கவனிங்க, இப்பதான் நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏற்கனவே ரொம்ப கத்திட்டு சரி. இப்போ நம்ம 2த்துக்கும் ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவை இருக்கு. எப்படி எல்லாம் அந்த விஷயங்கள் கேட்கப்படும்? சங்க இலக்கியம்னு எடுத்துக்கிறோம், அந்த பழந்தமிழ், அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி. அப்ப நீ என்ன இந்த லோக்கல் கைட்ல கொடுத்துருக்கிற 1 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்ல கொடுத்துருக்கிற அந்த விஷயமே போதுமானதா அமைஞ்சிருமா? அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த ஒரு தலைப்பின் கீழே தொகுத்து எழுதுற தேவை ஏற்படுது. அதைத்தான் திரும்ப திரும்ப எழுதி எழுதி பார்க்குற பயிற்சி தேவைப்படுது. அதாவது அதோட சாராம்சத்தை ஒரு பக்கத்துல அல்லது 3 பக்கத்துல 4 பக்கத்துல அதை சுருக்கி தர வேண்டிய தேவை ஏற்படுது. அப்பதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்ல இப்போ 2 விதத்திலையும் நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு தன்மையில என்ன இருக்குங்கிறத இது பண்றது, இன்னொரு தன்மையில அதை விவரணையாக எழுதுவது அப்படிங்கிற தன்மையிலையும் நம்ம 2 தன்மையிலையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே எடுத்துக்கிட்டாலும் யூஜிசியில இப்போ இந்த மாதிரி மெத்தட் இருக்கு. அதுலயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் ஒரு காலகட்ட வரல இருந்தது. சரியா? அதனால 2 தன்மையிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப அந்த நிலையில பார்க்கும்போது என்னெல்லாம் ஒரு நூலை எடுத்துக்கிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம அதுல கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு, அல்லது எதெல்லாம் கேட்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நுட்பமா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த பாடல் இருக்கு இல்லையா, இந்த தொகை நூல்கள்ல இப்படியான ஒரு வரிசை முறை வச்சிருக்கோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, ஆனானூறு, புறநானூறுன்னு வச்சிருக்கோம். இப்ப நற்றிணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா,
அந்த பாடல் எந்த யாருனால எவ்வளவு பாடல் என்ன, ஏன் அந்த பேர் வந்தது, சரி எவ்வளவு புலவர்கள் பாடியிருக்கிறாங்க, சரியா? அதுல புலவர்கள் பெயர் தெரிஞ்ச எத்தனை பேர் இருக்காங்க, தெரியாம எத்தனை பேர் இருக்காங்க, யார் அதுல மிகுதியான புலவர்கள் பாடியிருக்கிறதா இருக்காங்க, சரியா? அதுல என்ன மாதிரியான அடி வரையறை, அடி அளவு என்ன மாதிரியான தன்மையிலான பாடல்கள் அது தொகுக்கப்பட்டது, அதுல ஏதாவது வித்தியாசமான அடி அளவு குறைந்த பாடல்களோ அல்லது மிகுதியான பாடல்களோ இடம்பெற்றிருந்ததா, அதுக்கு யாரு தொகுத்தவன், யாரு தொகுப்பித்தவன், யாரு, அதுக்கு யாரு கடவுள் வாழ்த்து பாடினாங்க, சரியா? அப்புறம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்கள், அந்த பாடல் அடிகள் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்கு, இது எந்த நூலிலுடைய இடம்பெற்றது, இது எந்த புலவரால் சொல்லப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில அந்த கேள்வி கேட்கப்படுறத நம்ம பாக்குறோம், சரியா? அப்பதான் என்ன தேவைப்படுது நமக்கு, இந்த நுட்பமா படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுறதா இருக்கு. சோ அந்த ஒரு பின்புலத்துல நாம ஒவ்வொரு தொகை நூலையும் நாம அணுகி பார்க்கிற போது ஒரு பட்டியல் நமக்கு தயார் பண்ணி வச்சுக்கிறோம். ஏற்கனவே இலக்கிய வரலாறுல அப்படித்தான் இருக்கும். அதை தொகுத்தவன் யாரு, தொகுப்பித்தவன் யாரு, அது எந்த காலகட்டத்தில் எவ்வளவு புலவர்கள் பாடினார்கள், அதுல எந்த மிகைப்பாடெல்லாம் எத்தனை இருக்கு, 400 401 அப்படின்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இது அகநூலா புறநூலா என்கிற தன்மை இருக்கு. சோ இந்த மாதிரியான நுட்பமான செய்திகள் தான் நமக்கு போட்டித் தேர்வுகள்ல வினாக்களாக கேட்கப்படுறத பார்க்கணும். சோ அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பழைய வினாத்தாள்களை எல்லாம் நாம் சேகரித்து ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. வாங்க அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கா, அதுலயே வைக்க பத்திரமா. நீங்க வேற யாரும் எக்ஸ்ட்ரா வரலையா, என்ன யாரும் வந்தது நீங்க 4 பேர் தானா? சரி சரி. அப்போ அந்த பட்டியல் தயாரிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதுல யார் எந்தெந்த நூலை யார் தொகுத்தது, யார் தொகுப்பித்தது, அதுல முதன்மையானவர்கள் யார், யார் நிரம்ப பாடல்களை பாடியவர் யார், அல்லது இந்த நூல் எந்த திணையில பாடப்பட்டது அல்லது எந்த துறையில பாடப்பட்டது, இப்படி எல்லாம் கூட இருக்கு. இப்ப குறிஞ்சி பாட்டுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வினா ரொம்ப அழகா, அது எந்த துறையில அமைந்த பாடல், அதாவது சொல்லு பார்ப்போம். 10 பாட்டுல ஒன்னா இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டு எடுத்துக்கிறீங்க, அந்த பாட்டு எந்த துறையில பாடப்பட்டது? பிஜி ஸ்டூடெண்ட். அறத்தொடு நிற்றல் என்கிற துறையில பாடப்பட்டது, அறத்தோட நிற்றல் துறையில பாடப்பட்டது. சோ இப்படி அந்த கேள்வி இப்படி அமையறத நம்ம பாக்குறோம். இப்போ அந்த மாதிரி தன்மையில அதே மாதிரி ஒரு சில புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னு இதெல்லாம் டேட்டா இருக்கு. வெறுமனே இந்த குறிஞ்சி திணையை மட்டுமே பாடினவர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடையே தந்து தரப்படுறது பாக்குறோம். குறிஞ்சி பாடல்களை மிகுதியம் பாடியவராக கபிலர் சுட்டப்படுகிறார். இன்னும் சொல்ல போனா சங்க இலக்கியத்தில் மிகுதியான பாடல்களை பாடியவர் என்கிற பெருமையும் யாருக்கு உண்டு? கபிலருக்கு உண்டு. குறிஞ்சிக்கு கபிலர் என்றே அடைமொழி தந்து சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி பாடப்படுவதான அதுல ஏன் அவர் குறிஞ்சி பாடியிருக்கார், இந்த பின்புலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த நூல்ல என்னென்னலாம் பாடியிருக்கார், எவ்வளவு பாடியிருக்கார் அப்படிங்கிற லிஸ்ட் அந்த புலவர் இதை எடுத்து நீங்க வரிசைப்படுத்தினீங்க, சரி அது பத்தின தரவுகளை திரட்டினீங்க அப்படின்னா அதுல நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வரலாற்று செய்திகளை மட்டுமே அதிகமாக பாடிய புலவர் யாரு, அந்த மாதிரியான வினாக்கள் கேட்கப்படுறது. அதே மாதிரி எவ்வளவு பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க, பொதுவா 30 சொல்ற இலக்கிய வரலாறு இருக்கு, 32 இருக்கு, நிறைய பின்னாடி வந்தவர்கள் இன்னும் எண்ணிக்கை கூட்டி சொல்றது அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்கு. சோ யார் யார் என்னென்ன எண்ணிக்கையில எந்தெந்த இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா போதும். சரி, அங்க கேட்கப்படுற தன்மைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி தன்மையில நாம அந்த அந்த இலக்கிய வரலாற்று நூல்களை அணுகுகிற போது இப்படியான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில முதல்ல அந்த ஒரு உதாரணத்துக்கு இப்போ நற்றிணை பார்ப்போம். தலுப்பா சங்க இலக்கியத்துல இந்த அது 8 தொகைக்கு ஒரு பாட்டு சொன்ன மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு பாட்டு
இல்லையா? இதுவும் அந்த மாதிரி தன்மையில எடுத்துக்கூடாது. என்ன இருக்கு? முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுஇணைய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து அப்படின்னு முடியுதா? இதுவும் கூட பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை முருகன் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. உதாரண நினைப்புக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தொகை நூல்ல கடவுள் வாழ்த்திய போல அது முதல்ல வைக்கப்பட்டிருக்கு, கடவுள் பற்றியதானது அப்படிங்கிற அடிப்படையில. ஆனா ரொம்ப ஆழ நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா அது பின்வந்ததாக நாம் கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னொன்னு நீங்க நினைக்கலாம், நக்கீரர் என்கிற ஒருவர் பேரால பல பேர் சுட்டப்பட்டிருக்கு. அந்த நக்கீரர் இந்த நக்கீரர் எல்லாம் ஒன்றா வேறா என்கிற பல்வேறு கருத்து வேறுபாடுகள்லாம் நிலவரத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி அடிப்படையில இங்க அந்த 10 நூல்களுடைய இது அதே மாதிரி ஒரு நூலுக்கு வழங்குகிற வேறு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிற அடிப்படையிலையும் கேள்விகள் கேட்கப்படுறத பார்க்கும். அதாவது இப்போ அகநானூறுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நெடுந்தொகை என்ற ஒரு பெயர் சொல்லப்படுறத பார்க்கணும். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா மலைபடு கடாம் என்பதற்கு கூத்தராற்றுப்படை என்று சொல்லப்படுறத பார்க்கிறோம். ஸோ இப்படி வேறு பெயர்களாலும் சுட்டப்படுகின்ற நிலையில அந்த நூலுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் வழங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இந்த இதுல கவனம் பெற வேண்டியது அவசியம். அதனால என்ன பண்ணணும்னா நாம் சொன்னதை போல வெறும் ஏதோ ஒரு நூலை மட்டும் வாங்கி அதை அப்படியே உருப்போடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லாம அந்த நூல்களை முழுமையாக ஏதாவது ஒன்னையாவது முழுசா படிக்கிறது அப்படிங்கிற தன்மையில நாம வாசிக்கிறது நல்லது. குறிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரையிலும் அந்த பாடநூல்களை வாசிப்பதுங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம நவீன இலக்கியங்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாணி என்ன அப்படின்னா, நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய அவரோட இதெல்லாம் சுருக்கமா அந்த எஞ்சிய இலக்கிய செப்புகள்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க பாருங்க. அது ஒட்டுமொத்தமா அந்த நூலாசிரியர் குறித்து அந்த படைப்பாளரை குறித்தான ஒட்டுமொத்த தகவல்களையே அது தரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர் எங்க அவருடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய படிப்பு முதற்கொண்டு எங்க பிறந்தார், அவர் பேர் என்ன காரணத்தினால அப்படின்றது கூட கேள்வியா கேட்கப்படும். அதே மாதிரி படிக்கிற போது எழுத்தண்ணி படிக்கிறதுங்கிறது சொன்னேன் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கேள்வி சொல்றேன் பாருங்க. ஒரு இதுல என்னமோ எனக்கு நினைவு, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு ஒரு குறள் மனித வாழ்க்கையினுடைய நிலையாமையை பற்றி அது சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப திருக்குறளை எடுத்துக்கிற போது அப்படி பாக்குற போது என்ன இருக்கு, நம்ம அந்த திருக்குறள்ல இப்படித்தான் கேட்டுட்டு யுஜிசிலேயே கேட்டிருந்தேன் நெட் எக்ஸாம்ல. நெருநல் என்பதற்கு என்ன பொருள்? 4 ஆப்ஷன் கொடுத்துச்சு. நெருநல் என்று சொல்லக்கூடியது நேற்று அப்படிங்கிற பொருள்ல, நேற்று இருப்பவன் இன்றைக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையாமை உடையது இந்த மனித வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்ப அங்க எதிர்பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, திருக்குறளை பத்தி எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். அது 1330 குறள் இருக்கு, அதிகாரத்துக்கு 10 இருக்கு, ஒரே பேர்ல இந்த 2 அதிகாரம் ஒரே பேர்ல இருக்கு, குறிப்பறிதல் அதிகாரம் இருக்கு, இதெல்லாம் படிச்சிருப்பேன். ஒன்னொன்னுத்துக்கு எத்தனை அறத்துப்பால் எத்தனை அதிகாரம், பொருட்பால் எத்தனை, காமத்துப்பால் எத்தனை அப்படிலாம் படிச்சிருப்பேன். ஆனா அதுல வரக்கூடிய குறள்ல ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு இன்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம கடந்து போயிருப்போம், கவனிக்காம விட்டுருப்போம். அப்போ அப்படியான தன்மையில அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற மாதிரி கேள்வி அமையறத பார்க்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ப்ரிப்பரேட் அந்த தயாரிக்கிற போது அதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்க அதை நம்ம மதிப்பீடு செஞ்சு பார்த்துக்கலாம், இல்ல நம்ம சோதனை பண்ணி பார்த்துக்கலாம்னா மாதிரி வினாத்தாள்களை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் கொஸ்டினை அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நற்றினை போவோம். பேசிக்கான விஷயங்கள் தான் இது. எதுக்குன்னா எதுவுமே தொடாமையா இருக்கிறானே அவனுக்காக, படிச்சவனை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது சும்மா ஒரு டேட்டாக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்புக்காக சொல்ல வரேன். இப்போ நற்றினைன்னு எடுத்துக்கிற போது நான் கொஸ்டின் போட்டிருக்கேன். ஆனா அந்த இலக்கிய வரலாற்றுல என்ன போட்டிருக்கேன்னா, இங்க நல்லா கவனிக்கணும். இங்கதான் நம்ம தப்பு பண்ற மாதிரியான ஒரு சிக்கல் உருவாகிறது. கேள்வி கேட்பான் பாத்தீங்களா, அந்த உறுதி கூற்று ஆராய்க அப்படின்னு தன்மையில இதுதான் காலத்தால ரொம்ப பழமையானதுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த இதுல தொடர் என்னன்னு கொடுத்துருக்கு, சங்க தொகை நூல்களுள் முதல் நூலாக சொல்லப்படுவதுன்னு இருக்கு. அந்த தொகை நூல் முதல் நூல்னு சொல்லப்பட்டது எந்த அடிப்படை? அந்த பாட்டுல முதலா சொல்லப்படுறது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது தொகுப்பு முறையில இது ஒரு நினைப்புக்காக சொல்லப்பட்டது தானே தவிர இதுதான் இந்த வரிசை கிரமத்துலதான் அந்த நூல் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி தன்மையில் நம்ம பார்க்கணும்.
சரியா? இப்படி பார்க்கும்போது இது வைப்பு முறையில முதல் நூலா சொல்லக்கூடிய நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இதனுடைய அடி அளவாக பார்க்கிற போது இது 9 என்பது சிற்றெல்லையாகவும் 12 என்பது பேரெல்லையாகவும் கொண்டு இந்த நூலானது துவக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 400 என்கிற அளவு இதற்கான அளவாக இங்கே சொல்லப்படுறத பார்க்கிறோம். 400 அது என்ன பாவினால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரிய பாவினால் இயற்றப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நம்ம இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தொல்காப்பியம் அகம் பாடுவதற்கு உரிய பாவகை என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா கலியும் பரிபாடலும் சொல்லப்படுது. கலிப்பாவம் பரிபாடும். ஆனா சங்க இலக்கியங்களின் பெரும்பகுதி என்னவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆசிரியப்பாவால் ஆனதாகத்தான் இருக்கு. பெரும்பகுதி ஆசிரியப்பாவலா ஆனது. அப்போ இந்த விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கணும். சரி, அப்படியான தன்மையில இந்த நற்றினை பாத்தீங்க அப்படின்னா நல் என்கிற அடைமொழியை தந்து இருக்கக்கூடிய ஒரு பெயரை அந்த அந்த நூல் தொகுப்புக்கே அப்படி ஒரு அடை தந்து இருக்கக்கூடிய ஒரு பெயராக வந்து அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும், நற்றிணை அப்படின்ற தன்மையில. அதனுடைய அது என்ன பாவகையினால் இயற்றப்பட்டிருக்குன்னா ஆசிரிய பாவினால் என்ற ஒரு நூலாக நாம் பார்க்கிறோம். நீங்க யாப்பு படிக்கக்கூடியவர்கள்லாம் இதுல இருந்தே நீங்க உதாரணங்களை எடுத்து நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததா இதுக்கு வேறொரு பெயராக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 400 பாடல்களின் தொகுப்பாகிய காரணத்தினால இது நற்றிணை 400 என்று சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இந்த பாடல் யாருடைய, இந்த தொகுப்பு யாருடைய முயற்சியினால் நடந்தது அப்படின்னா தொகுப்பித்தான் என்று சொன்னா அவன் கட்டளையிடுறவன், அதாவது நான் சொல்லுகிறவன். உண்டான் என்றால் என்ன அர்த்தம்? உண்பித்தான் என்றால் என்ன அர்த்தம்? உண்டான்னா தான் இது பண்றது, உண்பித்தல்னா அடுத்தவனை செய்ய சொல்றது. அந்த மாதிரி தன்மையில தொகுப்பித்தவன் என்று சொன்னா இவனுடைய ஆட்சி காலத்துல இந்த முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. புரியுதா? அந்த அடிப்படையில இந்த பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்ற அரசன் இந்த நூலை தொகுப்பித்தவனாக நாம் வந்து பார்க்கிறோம். தொகுத்தவன் யார் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த நூல் பெயர் நமக்கு தெரியல. அது யார் இத தொகுத்ததுன்னு தெரியல. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான இது ஒரு வரலாற்று நூல்ல கொடுத்திருந்த ஒரு செய்தி. இப்போ இதுதான் அந்த உறுதி கூற்று ஆராய்கன்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த யூஜிசி எக்ஸாம்ல மத்த போட்டித் தேர்வு நுட்பமா பாக்குறதுல கவனிக்க வேண்டிய அம்சம். இந்த நற்றிணை செயல்களுக்கு குறிஞ்சி முல்லை என்று சொல்லக்கூடிய, அதாவது குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் பாலைன்னு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்களே இது என்ன திணைன்னு, அந்த மாதிரியான குறிப்பு அதுல இல்லை. அதாவது மூல இதுல இல்லை, மூலச்சோடிகள்ல காணப்படல. அது ஒரு குறிப்பு. அதாவது ஐந்திணை பாகுபாடு ஏட்டு பிரதிகள்ல காணப்படவில்லை. இது வந்து பதிப்பாசிரியர்களால பின்னாடி ஊகித்து கொடுக்கப்பட்டவை. ஊகித்து கொடுத்தல்லாம் என்ன அர்த்தம்? அவங்களுடைய ரசனை முறையில அது இன்ன திணைன்னு கொடுத்துருவாங்க. இப்ப ஆராய்ச்சி என்ன தெரியுமா நடக்குது? இப்போ இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் நுட்பமாக ஆராய்கிற போது இந்த திணைத்துறை வந்து பாடியவர்கள் செய்த வேலை இல்லை. இந்த பாட்டுக்கு கொடுத்துருக்காங்களே இந்த திணைத்துறை வகுக்கப்பட்ட முறை இருக்காது, பாடியவர்கள் செய்த வேலை கிடையாது. அது பின்வந்தவர்கள் செய்த வேலை, அதை பதிப்பித்தவர்களோ அதை தொகுத்தவர்களோ செய்திருக்கக்கூடிய வேலை. அந்த அடிப்படையில நாம அதை பார்க்க வேண்டியது. ஸோ அப்படி பார்க்கும்போது பின்னாடி வந்தவர்கள் அந்த பாடலை புரிந்து கொள்ளுகின்ற நோக்கத்திற்காக அந்த திணை குறிப்புகளை தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். ஸோ இப்படியா கேள்வி இப்படி அமையலாம். இந்த நற்றிணை செயலுக்கு துறை குறிப்புகள் அந்த ஏட்டுச்சுவடிகள்ல காணப்படவில்லை. காரணம் இது பின்வந்த பதிப்பாசிரியர்களுடைய முயற்சியினால் தரப்பட்டது என்கிற கருத்து நிலவுகிறது அப்படின்னு கூறுகிறான்னு வச்சுங்க. சொல்லப்பட்ட கூற்றும் அதற்கு சொல்லப்பட்ட தரப்பட்ட காரணமும் சரியா இருக்கு அப்படிங்கிற தன்மையில நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் அந்த மாதிரி கேள்வி கேட்கறது. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா 56 பாடல்களுடைய ஆசிரியர் பெயர்கள் வந்து காணப்படவில்லை. அதாவது எல்லா பாடலுக்கும் பாடல் ஆசிரியர்கள் என்னது என்பது கிடைக்கவில்லை நமக்கு. அதெல்லாம் கிடைக்காம போனது நிறைய இருக்கு. சரியா? அந்த மாதிரி தன்மையில பார்க்கும்போது இந்த நற்றிணை பாடல்கள் பாடிய ஒட்டுமொத்த புலவர்களுடைய எண்ணிக்கையாக நம்ம 275 புலவர்கள் பாடி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பானது தரப்படுறத பார்க்கிறோம்.
அதே மாதிரி இதுல பாடப்பெற்றவர்கள் அரசர்களாக அதுக்குள்ள அந்த அது அகப்பாடலாக இருந்தாலும் அதுக்குள்ள இது வரும் இல்லையா, புறச்செய்திகள் வரும் இல்லையா, வரலாறு இடம்பெறுது இல்லையா, இந்த மாதிரி அடிப்படையில 48 பேருனுடைய இது அதுக்குள்ள பேசப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நற்றிணையில அதிகமான பாடல்களை பாடியவராக இந்த இருவரும் குறிப்பிடப்படுறத பார்க்கிறோம். கபிலரும் உலோச்சனார் என்று சொல்லக்கூடிய புலவரும் இங்கு குறிப்பிடப்படுறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியத்துல மிகுதியான பாடலை பாடியவராகவே நாம் யாரை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா கபிலரை அடையாளப்படுத்தலாம். ஒரு குறிஞ்சி பாடுவதில் வல்லவரா, பாரியோடு இணக்கமான நண்பராக இருந்தார், மரபுல அவர் அந்தன மரபை சார்ந்தவர் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நீங்க புறநானூற்று பாடல்ல பாத்தீங்கன்னா புலவர் புரவலர் உறவை பற்றி பேசுகிற போது இந்த கபிலருடைய பாட்டிலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 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 அடியில தன்னை பற்றி சொல்லுகிற போது யானோர் அந்தணன் அப்படின்னே இருக்கும். யானோர் அந்தணன் என்றே இருக்கும். அதே மாதிரி யாருடைய இது அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய நண்பர் அப்படின்ற தன்மையில பார்க்கும்போது பாரிக்கே நண்பர் அப்படிங்கிற தன்மையில என்ன இருக்க, நான் பாரிக்கு தந்தை தோழன். யாரு? பாரி, அதாவது பாரி மகளிர் தந்தைக்கு நான் தோழன் என்று சொல்லப்படுறத பார்க்கும். சோ அந்த மாதிரியான தன்மையில அந்த அந்த அங்கவை சங்கவை என்று சொல்லக்கூடிய அந்த 2 பெண்களையும் மணந்து கொள்ளுகின்ற நோக்கத்தோடு அவர் அழைத்து செல்லுகிற போது இந்த இருங்கோவேல் என்று சொல்லுகின்ற அந்த மன்னரிடத்து அந்த பெண்ணை மணக்க வேண்டுகிற போது இப்படி சொல்றத பார்க்கலாம். என்னென்ன, நான் ஒரு அந்தணன், அது மட்டும் இல்ல நான் ஒரு புலவன், அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என்னன்னா சமூக ஸ்டேட்டஸ பத்தி சொல்லக்கூடிய தன்மையில வரக்கூடிய இதெல்லாம் கூட கேள்வியா அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? அதுக்கு அந்த மாதிரி தன்மையில பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் எங்க இந்த முற்றித்தான் சொன்னாங்க. அத பாஸ் பண்ணு. கவனி. சோ இதுல அதிகமான புலவர்கள், அதாவது பாடிய அதிகமான பாடல்களை பாடிய புலவர்கள் அப்படிங்கிற தன்மையில என்ன இருக்க, கபிலரும் உலோச்சனாரும் குறிப்பிடப்படுறத பாக்குறோம். அதுல ஒட்டுமொத்தமாவே பார்க்கும்போது குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் வல்லவராக நமக்கு